ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். 2024 சனி வக்ர பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக கடக ராசிக்கு சனி வக்ர பலன்கள் ஒரு நல்ல பலனாக தான் அமையும். ஏன்னா கடக ராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி அப்படின்னாலே 12 ராசியில் கடக ராசி மட்டும் அலறுவாங்க. ஏன்னா கடக ராசிக்கு அஷ்டம சனி வரும்போது அதிகமான அளவு பார்த்திங்கன்னா கஷ்டத்தை கொடுத்துரும். கடக ராசிக்காரங்களுக்கு ஏன் அப்படி இருக்குன்னா, இந்த கடக ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியாகவே சனி பகவான் தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, சனி பகவானோட நட்சத்திரமே கடக ராசிக்குள்ளே இருக்கும், பூச நட்சத்திரம். அது இல்லாமல் கடக ராசியில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி குரு பகவானோட நட்சத்திரம் புனர்பூசம் இருக்கும். அதே போல் 12ஆம் இடத்து அதிபதி புதனோட நட்சத்திரம் இருக்கும். அப்புறம் சொல்லவா வேணும். அதனால தான் கடக ராசிக்காரங்க இந்த அஷ்டம சனி காலத்துலலாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நிறைய பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. அதே போல் கடக ராசிக்காரங்களுக்கு பலன் தரக்கூடிய நல்ல யோகங்கள்லாம் இருக்கும். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கும். ஆனாலும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி காலங்களில் நிறைய பாதிக்குது. அதே போல் இந்த நேரத்தில் சனி திசை, சனி புத்தி அல்லது சனியோட நட்சத்திரங்களில் உட்காந்து வேறொரு கிரகம் திசை நடத்தினா கூட பாதிப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்திருக்கும். சரி, இந்த மாதிரி சனி பகவானோட தொடர்புடைய ராசியில் பார்க்கும்போது 12 ராசியில் இப்போ கடக ராசிக்கு தான் கொஞ்சம் அஷ்டம சனி காலத்தில் அதிகமாக பலன்கள் சரியில்லாமல் நடந்துகிட்ருக்கு. இது இப்போ பார்க்கும்போது வக்ர நிலை அடையும் போது கொஞ்சம் சரியாயிடும்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏன் நிறைய பாதிப்பு வருதுன்னா, எந்த ஒரு விஷயமும் தாமதமாகும், தடையாகவே இருக்கும். இப்போ வேலைக்கு போகணும், வேலை விஷயமாக தடையாக இருக்கும். திருமண விஷயம்னா திருமணம் தடையாக இருக்கும். பண விஷயங்களில் தான் அதிகமாக தடை இருக்கும். பண விஷயங்களில் பிரச்சனை இருக்கும், கடன் இருக்கும், ஏதாவது வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். சொல்ல முடியாத துயரங்களை கொடுக்கறது இந்த அஷ்டம சனி காலத்தில் தான். அதிலிருந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் விடுபட்டுருவீங்க. ஏன்னா இந்த தடை தாமதம் அப்படிங்கிற விஷயம் இப்போ கடக ராசிக்கு கொஞ்சம் விலகிடும். வர்ற ஜூன் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலை அடைகிறாரு. அதே போல் நவம்பர் 15 வரையும் கிட்டத்தட்ட 145 நாள் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். இந்த நிலையில் பலன்கள்லாம் எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி கடகராசியை பொறுத்த வரையும். அதனால தான் திருமண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திருமணம் கடகராசிக்காரங்களுக்கு நடந்த பிறகு ஒரு கஷ்டம் வரும். அதே போல் நண்பர்களால் பிரச்சனை வரும். ஏன்னா 7ஆம் இடம் நண்பர்களையும் சொல்லக்கூடியது. கூட்டு தொழில் செஞ்சாலும் பிரச்சனை இருக்கும். பொதுவாக திருமணம், அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கடகராசியில் பிறக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகுது. அது பொதுவாக இந்த மாதிரி மோசமான காலங்கள்லாம் திருமணம் பண்ணியிருக்கவங்களுக்கு பிரிவினை வந்துடுது, விவகாரத்து இந்த மாதிரிலாம் வருது. இப்போ சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி பலன்களை தருவார்னு பார்க்கலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, மேசத்தை. இப்போ தொழிலோ வியாபாரமோ வேலையிலையோ நிறைய பேருக்கு பிரச்சனை தான், கஷ்டம். அந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதோ வேலை பார்க்குற இடத்துல வேலையில் பிரச்சனை, வேலை பார்க்க முடியாமல், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் இப்படி கொடுத்துருக்கோம். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன், வம்பு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, தொழிலில் வியாபாரம் நடத்த முடியாமல் கஷ்டங்களாக கொடுத்துட்ருக்கோம். இந்த நிலை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்து இப்போ வக்ரம் பெற்று பார்க்கும்போது அந்த உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன தடையோ அதெல்லாம் உடனே சரியாகும். ஏன்னா
எப்போவுமே சனி பகவான் வந்து வக்கிரத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் பார்க்குற இடத்த கூட யோகமாக தான் மாற்றுவார். பலனை திருப்பி செய்வார். கஷ்டத்தை கொடுத்துருந்தாருன்னா அந்த கஷ்டங்களை விலக்கி நல்ல பலனாக கொடுப்பாரு. இதனால் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள்லேருந்து உங்களுக்கு இப்போ நல்ல பலனாக உண்டாகும். இதுக்கடுத்து இந்த 10ஆம் இடங்கையில் தொழில், இந்த மாதிரி வியாபாரம், உங்களுக்கு வேலையில் பிரச்சனை, ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியெல்லாம் ஆகியிருக்கும். அதில் பல சிக்கல்கள் கூட இருக்கும். சில பேருக்கு வேலை போயிருக்கும், வேலை இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், வருமானம் இல்லாமல் நிறைய பிரச்சனை, கடன் வாங்குறது, எதிர்காலத்தை பற்றி நினச்சி ரொம்ப கலங்குறது, கவலையாக இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்குது. இதுலேயும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக ரொம்ப கவலை கொடுக்கும். ஏன்னா அவங்க வெளிநாட்டில் வேலை நம்பி தான் இருப்பாங்க. அந்த வேலையில் பிரச்சனைனா ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த 12ஆம் இடத்தை இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கும்போது வேலையில் உள்ள பிரச்சனையெல்லாம் சரியாயிடும், சாதகமாக வரும். நீங்கள் ரொம்ப நாளாக வேலை தேடினீங்கன்னா அந்த வேலை உடனே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கரண்ட்டு போட்டால் இப்போ உங்களுக்கு கரண்ட்டு இல்லைன்னா இருட்டாக இருக்கும், திடீர்னு கரண்ட்டு வந்துட்டால் லைட் எரியும். அது மாதிரி தான் சனி பகவானோட வக்ர பார்வை, திடீர்னு உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சனி பகவான் எப்போவுமே ஸ்லோவாக இருப்பார், ஆனால் இந்த வக்ர நிலை வந்தோன்னே எல்லாத்தையும் வேகம் கட்டுவார். அதனால தான் அதிரடியாக செய்வார். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சிறப்பாக செய்வார். இதில் நல்ல பலன்களாக உண்டாகும். அதே போல் சம்பள பிரச்சனை, வர வேண்டிய பணம், இதெல்லாம் வந்து உடனே கிடைக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்களில் வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா உடனே கிடைக்கும். அதே போல் சில பேருக்கு நல்ல கம்பெனி மாற்றம் இந்த மாதிரிலாம் உண்டாகும். இப்போ அதுக்கடுத்து அவருடைய 7ஆம் பார்வையாக கடக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தை சனி பகவான் வக்ர நிலையில் பார்க்குறாரு. இந்த நிலை வந்து உங்களுக்கு பணம் சம்மந்தமான விஷயங்களில் நெருக்கடி கொடுத்துருக்கலாம், கடன் கொடுத்துருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம், கணவன் அல்லது மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை, கஷ்டங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வக்ரம் பெற்று பார்க்கும்போது சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். பொதுவாக இந்த கடகராசியை பொறுத்தவரையும் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறது தான் நல்லது. வக்ர நிலையில் இருந்தால் தான் யோகங்களை கொடுப்பார். அவர் பலமாக நல்ல நிலையில் இருந்தார்னா கடகராசிக்கு வந்து கொஞ்சம் சிரமமாகவும் பிரச்சனையாகவும் தான் இருக்கும். கோச்சாரத்தில் வரும்போது வக்ர நிலையில் இருக்கும்போது பலன் தரது போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ர நிலையில் இருந்தார்னா இன்னும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா கடகராசியில் எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சிலருக்கு யோகமாகவும் இருக்கும். அந்த யோகமும் உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்யும். அதே போல் இதுக்கடுத்து 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது பிள்ளைகள் திருமணம், குழந்தைங்க படிப்பு விஷயத்தில் கவலையாக இருந்தவங்களுக்கு, அதே போல் குழந்தைங்களுக்கு அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உருவாகும். திருமண விஷயம், படிப்பு விஷயம், வேலை விஷயம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும். அதுவும் வக்ரம் பெற்ற 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது சிலருக்கு குழந்தை பிறப்பு வந்து தடையாக இருந்திருக்கும், குழந்தைங்க இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நவீன சிகிச்சை முறையினால் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிரடியாக உண்டாகும். அதே போல் 5ஆம் இடங்கிறது குலதெய்வத்தை சொல்லக்கூடியது. குலதெய்வம் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கோ அது தெரியாமல் ரொம்ப சிரமத்தில் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த குலதெய்வம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது உடனடியாக உங்களுக்கு அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது. அதனால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிலர் வந்து லாட்ரி, ரேஸு, அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதில் பெரிய லாஸெல்லாம் வந்திருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை, அதுவும் 8ல் அஷ்டம சனியில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
சிலர் வந்து தெரியாமல் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் இழப்புகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. பெரிய அமௌண்ட்டை ஏமாந்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஏமாற்றப்பட்ட அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக சில பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வக்ரம் பெற்று சனி பகவான் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அவர் திரும்பி பார்க்குற மாதிரி திரும்பி உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். கடகராசியை பொறுத்தவரையும் இப்போ நான் சொல்கிற பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகராசி ரொம்ப பாதிச்சிருக்கும். ஏன்னா ரொம்ப பாதிக்கிறவங்க வந்து விரக்தி மனநிலையில் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக உணர்வாங்க. கடகராசிக்காரங்களை பற்றி பேசணுன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா மற்ற ராசிகளை விட கடகராசி வந்து சோதனைகளை அதிகம் சந்திக்கக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட ராசிக்கு வந்து இந்த அஷ்டமி சனி காலத்தில் யோகமாக இருக்கிற ஜாதகத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஜாதகம் பேசிக் யோகமாக நல்லா அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பே சரி இருக்காது. அதனால தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் நான் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கேன். இதில் கூடுதல் விஷயங்கள் இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்குற இடத்துல உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி இருக்காருன்னு வச்சுங்க. வீடு, இடம், நிலம் சம்மந்தமான விஷயங்களில் லாபம் உண்டாகும். திடீர்னு புதுசாக வந்து வீடு கட்டுறதுக்கு யோகம் உண்டாகும். இடம் வாங்குறதுக்கு யோகம் உண்டாகும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்போ 7ஆம் இடத்து அதிபதி இருக்கார். திருமணம் ஆகாத கடகராசியில் இருக்கவங்க ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். கணவனோ அல்லது மனைவியோ திருமண வரன் அமைச்சு அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். இது மாதிரி தொழில் ஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு சனி பகவானோட பார்வையில் இருந்து வக்ரம் பெற்று பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலை. அதே போல் வேலைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வரும். இது போல் சனி பகவான் வந்து பார்க்குற இடத்துல, ஏன்னா உங்கள் சுயஜாதகத்தை நான் பார்க்கல, நான் வந்து பொது பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லும்போதே நான் இந்த கிரக நிலையில் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக நான் இந்த பதிவில் வந்து கடகராசிக்கு அதிரடி காட்ட போகுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு அனுபவிச்சிருப்பீங்க, கஷ்டங்களை உணர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பதிவில் கடகராசிக்கு இந்த மாதிரி பலன்கள், நல்ல பலன்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வக்ர பயிற்சி, வக்ர நிலை, ஒரு கிரக பயிற்சி அப்படி நடந்தால் அந்த கிரகத்தோட தொடர்பு உள்ள திசா புத்தி நடக்கணும். இல்லைன்னா அந்த இப்போ சனி பகவான் வச்ச 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டகச்சனி இப்படி நடந்தால் தான் உங்களுக்கு பலன்கள் வந்து அதில் பாதிப்பும் கொடுக்கும், அது நல்லதும் கொடுக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பு தான் கொடுத்துருக்கு. ஏன்னா அஷ்டம சனி நடக்கையில் நிச்சயம் பாதிப்பு இருந்திருக்கும். ஒரு சிலர் வேணால் அதில் தப்பிச்சிருக்கலாம். நிறைய கடகராசிக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு நல்ல மனத்துக்கு தைரியத்தையும் நல்ல பலன்களையும் கொடுக்க போகுதுங்கிற நம்பிக்கையும் வருங்கிறதுனால நான் இந்த பதிவில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது நிச்சயம் நடக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.